ஸ்டார்ட் ஆகுதானே தெரிலங்க. இருங்க நான் போக சொல்கிறேன் என்ன நிலமன்ட்டு. பேட்ரி வோல்டேஜ் லோன்னு வருது. வேறு வழி இல்லை. இப்போ ரோட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி வந்திருக்கான், ஏதோ பிடிச்சி நோண்டுறான். தெரிஞ்சு தான் வந்திருக்கானான்னு தெரில. பைக்கை பற்றி இதுக்கார இங்கிலீஷ் சுத்தமாக தெரில. எந்த பிடுங்குறான். வண்டியை மட்டும் பார்த்துக்கடா. இல்லை ஏதோ ஒன்று பண்ணி ஆஃப் ஆகிடுச்சு வச்சுங்க. வண்டி நடு ரோட்லேயே நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ சூசைடுக்கான ஒரு வழின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நம்ம கிளம்பி போயிட்டுருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும். அப்பாடா ஐயோ சந்தோஷம் பார்த்துட்டேன். என்ன இலை விடாது சார், என்ன ப்ராப்ளம் தெரில. செக் பண்ணிகிட்ருக்காங்க. இது இன்றைக்கி முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க. ஒரே வழியா தெரில. வாட் ஐ டூ. பைக்கு ஸ்டார்ட் ஆகுதானே தெரிலங்க. இருங்க நான் போக சொல்கிறேன் என்ன நிலமன்ட்டு. இதை நம்ம ஸ்டே பண்ணி இந்த ரூமு இது. ஸோ அப்படியே வெளில வந்தோம்னா பார்த்தீங்களா வேறு லெவலில் இருக்கா ஸ்பேஸு. ஸோ இதெல்லாம் நல்லா இருக்குது. ஆனால் ரூம் தான் கொஞ்சம் ரொம்ப குட்டியாக இருக்குது. நம்ம பட்ஜெட்டுக்கு அவ்வளோதான் இருந்துச்சுன்னு வச்சிங்களேன். நம்ம பைக் பார்த்தீங்கன்னா அதோ அங்கே நிற்கிது பாருங்க, பார்க் பண்ணி. அவுட் பார்க்கிங் தான், பட் சேஃபாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு பரவாயில்ல நான் அங்கேயே நிறுத்திட்டேன். ஸோ இந்த ரூம் செம்மையாக இருக்குல்ல. வாங்க அப்படியே போவோம். ஹெல்மெட் வேணுமான்னு யோசிச்சுட்ருக்கேன். ஏன்னா இங்கேருந்து ஒரு என்னோட லிஃப்ட்டு ஒர்க் இல்லை போல இருக்குது. நடந்து போவோம். லிஃப்ட்டு வேலை நடக்குது. மழை வந்துட்டுருக்கு. நம்ம பைக்கு பார்த்திங்கன்னா இங்கே நிற்கிதா. ஃபஸ்ட்டு போய் ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணுங்க. அதான் பெரிய பிரச்சனை. இப்போ ரைட்டு ஸ்டார்ட் ஆகலை பாருங்கள். க்ரூஸ் கண்ட்ரோலாக மாற்றி ஒர்க் ஆகுது பாருங்கள். பேட்ரி வோல்டேஜ் லோன்னு வருது. சரி ஓகே, வேறு வழி இல்லை. இப்போ ரோட் ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி அவங்கள வர வச்சுட்டு அடுத்த வேலையை பார்க்கணும். இப்போ ரைட், சரி நான் வருஷம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணுறேன். ஸோ கைஸ் என்னென்னா டெக்னிக் தான் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். அவங்களுக்கு கேட்டிருப்பீங்க என்னென்ன பேசணுன்ட்டு. தெரில, எனக்கு தெரிஞ்ச ஏதோ இங்கிலீஷில் அவன்கிட்ட பேசி ஓரளவுக்கு புரிய வச்சுட்டேன். அவன் என்ன பண்ணுவான்னா ஏதாவது டெக்னீஷியன் பக்கத்தில் இருந்தால் வர சொல்லுவானாமா. வர சொல்லிவிட்டு இது இங்கே சரி பண்ண முடியாது, சரி பண்ணி கொடுத்துருவாங்க. அப்படிலாம் வண்டி எடுத்துகிட்டு மாதிரி டோ பண்ணுற மாதிரி தான் அவங்க சைட்லேயே டோ பண்ணி கொண்டு போயிடுவாங்க. அதாவது ஒரு 150 கிலோமீட்டர்ஸுக்கு உள்ளே இருந்தோம்னா அவங்க அப்படி ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படி அதுக்கு அதிகமாக இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஐ திங்க் நமக்கு பேட்டரியோட ஏதோ சின்ன ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். ஒயர் ஏதோ பேட்டரி டவுன் ஆக வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுறது கண்டிப்பாக சார்ஜபிள் ஆகிருக்கும். ஏன்னா போன டைம் ஆனப்போ அவங்க பேட்டரி சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டானுங்க செக் பண்ணிவிட்டு. ஏன்னா புது பேட்டரி தான், 9 மந்த்தாக அது வண்டி எடுத்து. ஸோ வேறு என்ன ப்ராப்ளம்னா ஏதாவது சென்சார் இஷ்யூவாக இருக்கலாம், அதனால் ஏதாவது வந்தாலும் வரலாம். ஸோ அதனால் வந்து ஈஸியாக இங்கேயே செக் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போன்னா ஒரு 2 hours வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்குள்ளே ஜான்சி கோட்டையை பார்த்துட்டு வந்துடலாம். இங்கே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா போய் ஜான்சி கோட்டைக்கு போயிட்டு பார்த்துட்டு இங்கே வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதான் பிளான் பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதே மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் ஒரு காலைல ஒரு 6 மணிக்கெலாம் வந்து இதை மாதிரி பண்ணிவிட்டு கால் பண்ணிடலான்னு நினச்சேன். பட் தூங்கிட்டேன். நான் என்ன பண்ணுறது, எழுந்ததே 8:30 மணிக்கு. சரி ஓகே, நம்ம பைக் எதாவது பண்ண முடியாதுன்னு பார்ப்போமா. காய்ஸ் ஃபைனலி ரோட் ஸ்டேஷனுக்கு வந்து ஃபுல்லாக ஃபோன் பண்ணி என்கிட்ட பேசிட்டானுங்க. ஒரு 2 hours இங்கே டெக்னீஷியன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிட்டானுங்க. டெக்னீஷியன் நம்பருமே எனக்கு கொடுத்துட்டானுங்க. ஸோ நான் இப்போ தான் கால் பண்ணேன். ஒரு 2 hours வந்துடுறேன்னு சொல்லிட்டு அப்புறம் பையா நல்ல வேலை கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியுது அவருக்கு. ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி பைக் எடுத்து கிளம்பிடுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது இப்போ முடிக்கலைன்னா நம்ம திருப்பி இல்லை ட்ராவல் பண்ணும்போது நமக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்றைக்கே இதை முடிக்கணும்னு நினச்சிட்டேன். பார்ப்போம். இன்னும் 2 hours டைம் இருக்குது. 9:20 ஆகுது. 11:30 வரைக்கும் நான் டைம் கேட்டிருக்கேன் செக் அவுட் பண்ணேன். ஸோ நான் போய் அதுக்குள்ளே போய்ட்டு ஜான்சி ஃபோர்ட்டை பார்த்துட்டு வந்துடும். இப்போ தான் ரேபிடோ புக் பண்ணேன். இங்கேருந்து ஒரு 1.8 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஸோ நடந்து போனால் டைம் ஆகிடும். ஸோ போயிட்டு பார்த்துட்டு உடனே வந்துடலான் இருக்கேன். ஹே கைஸ், நம்ம வந்து இப்போ வந்து இந்த ரூமை செக் அவுட் பண்ணுங்க. இப்போ Day 4ங்க. இதுக்கு முன்னாடி வீடியோ சொல்லியிருப்பேன் நம்ம பைக் வந்து ப்ராப்ளம் சொல்லிவிட்டு. ஸோ இது மெக்கானிக் பர்சன் வந்து வந்துட்டுருக்காங்க. அதாவது ரோட் சைடு ரெஸ்டாரண்ட்டில் ஃபோன் பண்ணி மெக்கானிக் பர்சன் அனுப்பியிருக்காங்க. 2 hours சொன்னாங்க. 2.5 hours ஆகிடுச்சு. இப்போ தான் லொக்கேஷன் வாங்கியிருக்கான் அந்த ஆள். வந்துட்டுருக்காப்புல கூட. ஸோ இந்த ரூமை நான் வெக்கேட் பண்ணணும். டைம் பார்த்தீங்கன்னா 11:30 ஆகிடுச்சு. நான் 11:30 தான் டைம் கேட்டிருந்தேன். செக் அவுட் பண்ணி கீழே வச்சுட்டு நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கீழே ஷோஃபா இருக்குது, அங்கே வெயிட் பண்ண சொன்னாங்க. ஸோ அங்கே வெயிட் பண்ணலான்ட்டு போயிட்டுருக்கேன். எல்லாத்தையும் இப்போ எடுத்துகிட்டு போகணும்.
நிறைய பேர் பார்க்குறேன், சும்மா எடுக்கிறாங்க, சும்மா போயிட்டு வராங்க வண்டியை. அவங்களுக்குலாம் ஒன்று வர மாட்டேங்குது. இவ்வளோ கரெக்டாக பிளான் பண்ணி வண்டி ரெடி பண்ணி போகிறோம், நமக்கு ஏதாவது பண்ணிடுது, கடுப்பாகுது எனக்கு நினச்சா. ஸோ எல்லாத்தையும் நான் இப்போ கீழே கொண்டு போகணும். ரைடிங் பேண்ட் மட்டும் போட்டிருக்கேன், ஷூ ஃபுல்லாக ஈரம், தண்ணி மழையில் நனைஞ்சது, கவர் போட்டு சாக்ஸ் போட்டிருக்கேன். ஸோ ரைடிங் ஈரம் மட்டும், ஜாக்கெட் மட்டும் பேக் எடுத்து கீழே வச்சுட்டு அடுத்தது என்னென்னு பார்ப்போம். ஸோ ஓகே, நான் கீழே போகிற எடுத்துக்கிட்டேன். காய்ஸ், ஒரு வழியாக அந்த இவன் இப்போ தாங்க வரான். கரெக்டாக 2-2.5 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் வந்திருக்காங்க. எல்லாத்தையும் வெக்கேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன். தட் இஸ் த பையா. வண்டி திருப்புறாது பாருங்கள். அரே பை, ரெடி பண்ணி கொடு பை, வைக்கு எனக்கு. சரி இருங்க, நான் ஃபஸ்ட்டு என்கிட்ட என்னன்னு ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு வரேன். ஹை பையா. ஏதோ வந்திருக்கான், ஏதோ பிடிச்சி நோண்டுறான், தெரிஞ்சு தான் வந்திருக்கானான்னு தெரில பைக்கை பற்றி. யுவர் ஒர்க் ஷாப் நியர் பையா பையா? யுவர் ஒர்க் ஷாப் நியர் பையா? ஓ, ஐ எம் ஃப்ரம் தமிழ்நாடு. ஐ எம் கோயிங் டு லடாக், ஜம்மு காஷ்மீர். ஆஃப் பண்ணு. கைஸ், வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு பாய் வந்து இன்னொரு பேட்டரி வச்சுருந்தாரு. ஸ்ப்ரேவா? வெயிட் இருக்கிற இங்கிலீஷ் சுத்தமாக தெரில. இந்த பிடுங்குறான். அடே வண்டியை மட்டும் பத்திரமா பார்த்துக்கடா. காய்ஸ், லிட்டரலி எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குதுங்க இப்படி பண்ணும்போது. வண்டி எந்த பிடுங்குறான் போட்டு. ஆக்சுவலாக வந்து அதே ப்ரைவேட்டாக ஒர்க் ஷாப் வச்சுருப்பாங்க போல இருக்குது இவர். ஸோ அவங்க வந்து நம்ம டீம்லேருந்து காண்டாக்ட் பண்ணி இவர் அனுப்புவாங்க போல இருக்குது. ஸோ ஒரு வண்டியை பார்த்துட்டு செக் பண்ணால் இவருக்கு பேமெண்ட் வரும் போல இருக்குது. வண்டியை கரெக்டாக சரி பண்ணி கொடுத்துட்டா போதும். ஏன்னா நம்ம இங்கேருந்து போகணும், வேறு ட்ராவல் பண்ணி. நம்ம வண்டி இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது பயமாக இருக்குது. ஆக்ரா இங்கேருந்து 222 கிலோமீட்ரு. ஆக்ராவில் வந்து சர்வீஸ் சென்டர் இருக்குதுங்க. ஆனால் நம்ம இங்கேருந்து போகிறோம், இடையில ஏதோ ஒன்று பண்ணி ஆஃப் ஆகிடுச்சு வச்சுங்க, வண்டி நடு ரோட்லேயே நிற்கிற மாதிரி ஆகிடும். ஸோ வழியில் பயமாக இருக்குது அதனால். ஏன்னா இப்போ நம்ம ஃபுல் லக்கேஜ் வச்சுருக்கோம், நம்மளால் யாரும் டோப் கூட பண்ண முடியாது அந்த வண்டி. ஏன்னா அவ்வளோ வெயிட்டை அவங்க கஷ்டப்படுவாங்க. வழியே இல்லை, இங்கேயே செட் பண்ணிட்டு போனால் தான் உண்டு. சரி இருங்க, நான் என்னென்னு பார்க்குறேன், வண்டியை பார்த்துட்டு மட்டும் பேசுகிறேன். पे बाय बाय गाइस நான் கிளம்புறது பார்த்தீங்கன்னா லிட்டரலி எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, இந்த சூசைடுக்கு இது சூசைடுக்கான ஒரு வழின்னு சொல்லுவாங்கள்ல, அதை மாதிரி நம்ம கிளம்பி போயிட்டுருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து கரெக்டாக 100 கிலோமீட்டரில் வந்து இது கேடிஎம் சர்வீஸ் சென்டர் இருக்கான். இவனுக்கு தெரில பாய்க்கு, அவனுக்கு தெரிஞ்சதில் ஏதோ பண்ணி கொடுத்துட்டான். எனக்கு 99 கிலோமீட்ரு கடவுள் புனிதருக்கு ஆஃப் ஆகக்கூடாது. எனக்கு ஒரு பெரிய கும்பிடு. இவன் சொல்கிறான் போகிற வழியில் அவனுக்கு ஸ்டார்ட் ஆகி இதாகிட்டா சார்ஜ் ஆகிடுன்னு சொல்கிறான். அப்படி ஆக வாய்ப்பே இல்லை. ஏன்னா நான் அவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டு வந்திருக்கேன், அப்படி ஆகலை என்னை பொறுத்த வரைக்கும். இல்லை வேறு ஏதோ பிரச்சனை இருக்குங்க பேட்டரியில். சார்ஜ் ஆகுதான்றது எனக்கு கன்ஃபார்ம் தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் வண்டியை ஆஃப் பண்ணக்கூடாது. ஆஃப் பண்ணாமல் போயிடணும் எப்படியாவது. ஒரு அழுத்து பிடிச்சனா போயிடுவேன். என்னென்ன எடுத்துக்கிட்டேன், கேமரா மட்டும் ஞாபகமாக எடுத்து மாட்டியிருக்கேன். பேக் வேறு சரியாக கட்டினானே தெரில, ஒரு பக்கமாக இருக்கு போல இருக்கு பேக்கு.
எங்கடா போகிறீங்க நீங்கள் தொல்லை ஐயோ போச்சான். இப்படிலாம் வந்தோன்னா ஆஃப் பண்ணிட்டேன்னு வச்சுங்க வண்டியை கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகாது வண்டி. இரநூறுவா சோக்கு மாற்றணும்னு சொல்லி வாங்கிக்கிட்டான். சரி என்ன பண்ணுறது, நமக்கு ஸ்டார்ட் பண்ணி கொடுக்க வந்தாங்க, அது வரைக்கும் பெரிய கும்பிட்றான்ட்டு அனுப்பிட்டேன். ஏன்னா இந்த வண்டியை நம்பி வேறு யார்ட்டும் கொடுக்கவும் பயமாக இருக்குதுங்க. இது புது வண்டி, எல்லாருக்கும் தெரியுமான்னு தெரில, வந்தவனுக்கே சரியாக தெரில. எதுக்கும் நிற்கிற மாதிரி ஐடியா இல்லை எனக்கு. வண்டி எடுத்து போகிறதா தெரியுது. 99 கிலோமீட்டர் இன்னும் இருக்குது. ஐயோ இப்படி சத்தியமாக சொல்கிறேன், இவ்வளோ பதட்டம் இருக்கக்கூடாதுப்பா மனுஷனுக்கு. சத்தியமாக இந்த வண்டி மட்டும் இப்போ இடையில ஆஃப் ஆகிடுச்சுன்னா நான் செத்தேங்க, வாய்ப்பே இல்லை, ஸ்டார்ட்டே ஆகாது. காய்ஸ் பார்த்தீங்கன்னா 95 கிலோமீட்டர் இருக்குதுங்க. மழை வேறு தொடங்கிடுச்சு. நான் ரெயின் கவர் எதுவுமே போடல, பேகுக்கும் சரி டேங்க் பேகுக்கு. எனக்கு நான் ரெயின் கவர் போடல, ரெயின் கோட்டும் மாட்டல. நான் என்ன பண்ணுறேன்னே எனக்கு புரியல உண்மையாகவே இது மாதிரி சுச்சுவேஷனில். நான் வண்டியை நிறுத்தி, ஏன்னா அங்கே வண்டி நார்மல் ஆர்பிஎம் இருக்கும்போதே வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ அதான் என்ன பண்ணே தெரில, வண்டி நிறுத்தி நான் மாட்ட கூட முடியாதுங்க. என்னடா ஆண்டவா இப்படி போய் சோதிக்கிறேன் நீயே. நான் எல்லா கேமராவும் எனக்கு ஐயோ செம்ம டிராஃபிக் வேறு காட்டுது இந்த சிக்னலில். நான் வேறு எல்லா கேமரா செட்டப் எல்லாமே மேலே இருக்குது என்கிட்ட. மழை நீ வந்துடக்கூடாது ஆண்டவனை வேண்டிகிட்டே போகிறேன். சத்தியமாக சொல்கிறேன், இது மாதிரி நிலைமை வரைக்கும் நான் இருந்ததே கிடையாதுங்க. என்ன சொல்கிறேன், இது மாதிரி எவனும் மாட்டிருக்க மாட்டானான்னு தெரில, நான் மாட்டியிருக்கேன் பாருங்க. போயிட்டோம். இங்கே வேறு பாலம் போடுறாங்களா, செம்ம டிராஃபிக் காட்டுது இங்கே. NH 44 ஏறிட்டோங்க, விட்டால் போயிடலாம், அப்படியே விட மாட்டாங்க போலயே. ஆஃப் ஆகிடாத கடவுளே, புலம்ப விட்டுட்டியடா அப்படி என்னைய. என்ன இப்போ மழை வந்து எல்லாத்தையும் நனையக்கூடாது, அது ஒரு பிரச்சனை. நான் நின்னுனா அவ்வளோதான், திருப்பி கிளம்ப முடியாது என்னால். கொஞ்சம் வழியூரா போயிடுறேன் பையா, போச்சு. இங்கேருந்து ஆக்ரா 200 கிலோமீட்ரு. நான் ஆக்சுவலாக இங்கே முடிச்சுட்டு ஆக்ரா ஷோரூம் தான் போகலான்னு இந்த சர்வீஸ் சென்ட்ரு. பட் ஆனால் அதுக்கு முன்னாடியே கோவியாலையா ஏதோ ஊர் சொன்னான். அந்த கோபியாலையான ஒரு ஊர் சொன்னான். அந்த ஊர் வழியாக அந்த ஊர்லேயே சர்வீஸ் சென்டர் இருக்குது, அங்கே போயிடு அப்படின்னா அவன். ஏன்னா அவனுக்கு தெரியலைங்க இதை பற்றி, அவனுக்கு புரியல. அவனுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அவன் வந்து பேட்ரி, நான் என்ன பிரச்சனை கேட்டான், பேட்ரி பிரச்சனை சொல்லியிருந்தேன் ரோட்ஸ் ஆக்சிடெண்ட்டில். அதனால் பேட்ரி மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டான். அவன் வந்து என்னை ஜம்ப் ஸ்டார்ட் பண்ணி அனுப்பி விட்டான். ஐயோ இந்த டிராஃபிக்கில் போகணும்னா நாங்கள் அவ்வளோதான். அப்படியே கொஞ்சம் வழி விட்றா, போயிடுறேன். ஓகே போவோம் ஆஃப் ரோட்லேயே. ஆனால் சம்பவத்துக்கு மேலே சம்பவம்னா நமக்கு தான். போங்க, மாட்டிக்க போகுது வண்டி கிண்டி. ஏன்னா வண்டி மாட்டினா எடுக்கக்கூட முடியாதுங்க நம்மளால். ஒரு 300 RPMல ரைஸ் பண்ண மாதிரியே வச்சுருக்கேன் ஆக்சிலேட்டரை. போகிறான், நான் போகிறான்ப்பா. இருடா, நான் பேச நிலமையில இல்லைடா. ஐயாரா ப்ரோ ஆத்தா ப்ரோன்றானுங்க வந்து. ஆண்டவா, ஒரு வண்டியை ஓரமாக போட்டு வச்சுருக்கான் ஒருத்தவன் வந்து, டீ கடைக்காதுன்னு நினைக்கிறேன். அந்த பயலால் இவ்வளோ டிராஃபிக் இங்கே ரோடு. பேட்ரி சார்ஜ் ஆக மாட்டேங்குதா, என்ன இளவுனே புரியல எனக்கு. தெரில, ஜிபிஎஸ் பிரச்சனை தருதான்னு தெரில. சரி நான் போகிறேன், ஓட்டிகிட்டு வண்டியை ஓட்டிகிட்டு போயிட்டு நான் அவனுக்கு என்ன அப்டேட்ன்றது சொல்கிறேன். ஃபைனலி நம்ம ஓட்டிகிட்டு வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 8.8 கிலோமீட்டர் தான் இருக்குது சர்வீஸ் பண்ணுறது. சத்தியமாக சொல்கிறேன், என் லைஃப்பில் ஒரு 100 கிலோமீட்டர் இல்லை, கண்டினியூவாக நான் 200 கிலோமீட்டர்லாம் ஓட்டியிருக்கேன் வண்டி எடுத்து.
பட் ஆனால் இந்த 100 கிலோமீட்டர் நான் ஓட்டின பாடு இருக்கு அம்மா. ஐயோ ஷப்பா முடியலங்க. 100 105 தொட்டாமல் வந்திருக்கேன். 58 மினிட்ஸில் வந்திருக்கேங்க அங்கேருந்து. ஹைவே தான், இன்னும் ஸ்பீடாக வந்திருக்கலாம். பட் நான் அதுக்காக இன்னும் ஸ்பீடாக வந்து வண்டி இன்னும் வேறு பிரச்சனை கொடுத்துச்சுன்னா ரொம்ப இதுன்னு சொல்லிட்டு 105 அதுக்குள்ளே வந்திருப்பேன். ஐயோ முடியலங்க. இன்னும் ஒரு 8 கிலோமீட்டர் இருக்குங்க இங்கேருந்து பார்த்தீங்கன்னா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம அந்த குவாலியர், ஆமாம் குவாலியர் நினைக்கிறேன், குவாலியர் சர்வீஸ் சென்டருக்கு போகிறதுக்கு உள்ள ஒரு ரூட்டுக்கு வந்துவிட்டோம். இன்னும் 4.5 கிலோமீட்டர் காட்டுது. அப்பா ரிட்டர்னு இது வரைக்கும் நான் இது மாதிரி 100 கிலோமீட்டர் இவ்வளோ அவசரமாக ஓட்டினதே இல்லைங்க. கண்டினியூவாக 200 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நான் ஓட்டியிருக்கேன். பட் ஆனால் இதை மாதிரி ஒரு 100 கிலோமீட்டர் இவ்வளோ பயந்து நான் ஓட்டினதே கிடையாது வாழ்க்கையில். போங்க ஃபுல்லாக ஹைவே தான். எவ்வளோ ஒரு 58 மினிட்ஸில் வந்திருப்பேன் 100 கிலோமீட்ரு. ரொம்ப ஸ்பீடு வரல. ஒரு அமெரிக்கா பேக் வர விழ போகுது. பின்னாடி வேறு டைல் பேக்கை சரியாக கட்டலைங்க. அவசரத்தில் கட்டினதால ஒரு பக்கம் தான் கட்டினேன். பேக் சரிஞ்சுக்கிட்டு என் மேலே விழ வந்துட்டுருக்கு. இன்னொரு 4 கிலோமீட்ரு போயிடலாம். என்னென்னா வண்டி ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு பயம். ஆஃப் ஆகிடுச்சுன்னா நல்லா இது பண்ண முடியாது. அதனாலேயே நான் அவ்வளோ ஸ்பீடாக வந்தேன் வண்டி எடுத்துக்கிட்டு. பார்ப்போம். ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ண தான் போக முடியும். ஒன்றும் இல்லை, நான் ஆக்ரா தான் பிளான் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ ஆக்ரா பிளான் பண்ணதில் 198 கிலோமீட்டர் ஆக்ரா இருந்துச்சு. ஸோ நான் வந்து 100 கிலோமீட்டர் கவர் பண்ணி நான் வந்து குவாலியர் வந்துட்டேன். ஸோ திருப்பி ஆக்ரா வேணால் இங்கே சரி பண்ணிவிட்டு ஆக்ரா வேணால் போய்க்கலாம், ப்ராப்ளம் கிடையாது. நேராக புரியாடா பேசிக்கிட்டே போகிறாங்க கதையை. இதுக்குள்ள தான் சர்வீஸ் சென்டர் காமிக்குது. குவாலியர் நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த ஊர் பேர். பட் இங்கே என்ன இருக்குன்னு தெரில. ஏதோ ரேண்டமாக விசிட் பண்ணுறேன் இந்த ஊரை நான். எங்கடா ஆப்போசிட்டில் வர வேண்டா, ரோடு அங்கிட்டு இருக்கு. பார்ப்போம் இந்த சர்வீஸ் சென்டர்லையாவது அவனாவது ஒருத்தன் இருந்தால் நல்லாயிருக்கும். நான் ஆக்ராவே நேராக ஆக்ரா சர்வீஸ் சென்டருக்கே போகலாமான்னு பிளான் பண்ணேங்க. ஆனால் பெட்ரோல் இல்லை. 100 கிலோமீட்டர் தான் ரேஞ்சே இருந்துச்சு. நான் அந்த 100 கிலோமீட்டருக்கு இங்கே வந்துட்டேன். நான் பெட்ரோல் போடும்போது வண்டி ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், கண்டம் தான். நான் பக்கத்தில் ஒர்க் ஷாப்பில் வச்சு நான் எங்கே போய் நான் கிக் ஸ்டார்ட் பண்ணுவேன்? ஏன்னா அங்கே பேட்டரி அவன் எடுத்துகிட்டு வந்தார் அந்த ஆள். அதனால் ஒரு மாதிரி ஸ்டார்ட் பண்ணி அனுப்புனாரு. நான் கிளம்பி வந்துட்டுருக்கேன். பேட்டரி சார்ஜ் ஆகலை. நான் பார்த்தீங்கன்னா இந்த 14 வோல்டேஜ் இது தான் இருக்குது. அது டவுன் ஆகிடுது டக்குன்னு. இதில் நிறைய சர்வீஸ் இது வேறு காமிக்குது. எரர் வேறு நிறையா காமிச்சிருக்கு பேட்டரி சிம்பிள். ஸோ இவ்வளோ எரர்ஸும் வச்சுக்கிட்டு நான் போகணும்னு வச்சுங்க ரொம்ப பிரச்சனை. அதனால் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் போய் சால்வ் பண்ணுவோம். ஏன்னா ஐ திங்க் இங்கே உள்ளது வந்து பெரிய சர்வீஸ் சென்டர் மாதிரி தான் காமிச்சிது குவாலியர்னு. ஸோ அதான் அந்த சர்வீஸ் சென்டர் பெரிய சர்வீஸ் சென்டர் மாதிரி தான் காட்டுனுச்சு கூகுளில். எனக்கு ஏதாவது இந்த பிரச்சனை மட்டும் முடிச்சு கொடுத்தா போதும். வண்டி எனக்கு ஸ்டார்ட் ஆனால் போதும். நான் எங்கேயாவது ஆஃப் ஆகிட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்ட் ஆனால் போதும் வண்டி. நான் பட்டுன்னு வண்டி எடுத்துகிட்டு பெரிய ஷோரூம் எங்கேயாவது கொண்டு இருந்தால் கூட கொண்டு போய் விட்டு கம்ப்ளீட்லி சர்வீஸ் பண்ணிப்பேன். குவாலியர் இந்த ஊர் பேர் பிடிச்சிருக்கு. குவாலியர் இன்னொரு 2 கிலோமீட்டர். சபா டெயில் பேக் வேறு ஒரு ஆமாடி. குவாலியர் கிளாரி ஹைஸ்கூல். ஊரே வெறிச்சோடி கிடக்கு. சர்வீஸ் சென்டர் இங்கே எங்கே அவ்வளோ பஸ் இருக்க போகுதுன்னு எனக்கு தெரில. வண்டியை ஸ்டார்ட் ஆச்சு. ஆக்சுவலாக வண்டி ஆஃப் பண்ணாமல் நான் அவங்கள்ட்ட பேசணும். அத்தாடி அந்த ரோடா? பதற்றத்தில் மேப்பே பார்க்கல. இன்னும் கரெக்டாக 1.5 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஐயோ சந்துக்குள்ளே போதே. கரெக்டான லொக்கேஷன் தான் பின்னாடி இருக்கான வேற தெரிலங்க எனக்கு. இங்கே அதெல்லாம் ஒரு பெரிய தொல்லையே. லொக்கேஷன் மாற்றி பின் பண்ணியிருந்தாங்க, நான் செத்தேன்.
கருவை காட்டுக்குள்ள போது ரோடு. இங்கே வேற எல்லாம் மூஞ்ச மூடிட்டே சுற்றுறாங்க. இதில் தீரன் அதிகாரம் உள்ள வர மாதிரி மூஞ்ச மூடிட்டு சுற்றுறாங்க. வேற பயமாக இருக்குது எவனை கண்டாலும். எனக்கு நம்பி போக முடியல எங்கேயும். பாருங்க ஏன் அப்படி மூஞ்ச மூடிக்கிறாங்க எனக்கு ஒன்றுமே புரியல. குவாலியர் சச்சுல் டென்கல் ஊரோ. என்னடா கருமத்து ரோடு. என் வண்டிக்கு அண்டம் ஆயிடுச்சு போங்க. பின்னாடி சவுண்டு கேட்குது கடை கடன்னு. என்னன்னே புரியலையே. இந்த ரோடு பேர் சச்சின் டெண்டுல்கர் ரோடாமா. 650 என்னடி ஒரு 650 மீட்டரில் பேகு சுத்தமாக சாஞ்சிச்சா. டெய்லி பேகு. டே எங்கடா போகிற? சிவா கஷ்டம் போங்க. ஊருக்குள்ள எவனுமே இல்லைன்னு பார்த்தா ரோடே கேவலமாக இருக்குது. இவ்வளோங்கெல்லாம் முட்டா போயில இருப்பாங்க உங்களுக்கு முழுசா. எவ்வளோ தண்ணி அடங்கும் ஐயால. ஏன்டா எனக்குன்னு வரீங்களாடா? ஐயோ இவ்வளோ பெரிய பள்ளமா. भैया ये नहीं अनदर वे. ஓகே பையா. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க இருக்கு. ஜஸ்ட் எப்படி சொல்கிறது ஒரு 200 மீட்ரு. இந்த 200 மீட்ரு போயிருந்தா ஓகேவா இருக்கும். அண்ணா பெரிய பள்ளமாக வேறு இருக்குது. அந்த பள்ளத்தில் கிளத்தில் இதாகிடுச்சுன்னா கஷ்டம். ஐயோ லெஃப்ட்டு தாண்டா ஏறணும். இருங்கடா ஏண்டாங்கத்தா. இவ்வளோ ஒரு பதற்றத்தில் நான் இருந்ததில்லை போங்க. முடியல என்னால். இங்கே எம்புட்டு இவ்வளோ ப்ரெஷர்லாம் ஒரு மனுஷனுக்கு ஆகாதுங்க. நான் வண்டி ஒரு பக்கம் ஆஃப் ஆகிடக்கூடாதுன்னு ஓட்டுறேன். பிரேக் இந்த இதுவும் வச்சு கொஞ்சம் பொறுமையாக ஓட்டும் போது. ஏன்னா செகண்ட் கீழே போகும்போது வண்டி அடிக்கடி ஆஃப் ஆகும். ஸோ எனக்கு அப்போ பெருசாக தெரில ஸ்டார்ட் ஆகிக்கும். ஆனால் இப்போ யோசிக்க வேண்டியதாக இருக்கே. அப்பா பிரச்சனை இல்லை, கொஞ்சம் தூரம் வந்துட்டேன். இங்கே ஒரு லெஃப்ட் இருக்குது. हाय KTM सर्विस सेंटर. அப்பாடா ஐயோ சந்தோஷம். பார்த்துட்டேன். ஆனால் ரோட ஏன்டா இவ்வளோ கேவலமாக வச்சுருக்கிறீங்க அடங்க ஒப்பானுங்களா. இதில் போனால் எங்கடா உருப்படும் வண்டி. சாய் அப்பாடா சர்வீஸ் சென்டர். ஐயோ என் உசுரே வருது. எங்கடா சர்வீஸ் சென்டரு? ஐயோ இந்த சர்வீஸ் சென்டர் இல்லை போலையே.
सर्विस सेंटर स्ट्रेटा हाँ दिशा नहीं स्ट्रेट लेफ्ट हाँ हाँ ओके थैंक यू भैया सर्विस सेंटर KTM सर्विस सेंटर हाँ ओ दिस वे वा मेरा டேய் என்ன கருமண்டா இது இங்கே உள்ளவங்களாம் கொஞ்சமாவது அறிவு பண்ணிருக்குமா இல்லைன்னு தெரில எனக்கு கடுப்பாகுது டேய் என்ன இலவிடாது சர்வீஸ் சென்டர் புளியா எங்கடா வச்சிருக்கீங்க சர்வீஸ் சென்டர் முட்டா பசங்களா டே சொன்னேங்க வண்டி ஆஃப் ஆல பாருங்க நல்ல வேலை வா நோ நல்ல வேலை இங்கே பாருங்க பார்த்தீங்களா ஆஃப் ஆகிடுச்சு भैया इंजन नॉट स्टार्टिंग भैया इंजन स्टार्ट नॉट स्टार्टिंग वे देख रहे हो इंजन नॉट स्टार्टिंग I will explain a big story wait I will explain I will okay ஸோ காய்ஸ் ஃபைனலி நம்ம வந்து சர்வீஸ் சென்டருக்கு வந்துட்டோங்க பட் ஆனால் பேட்ரி ரீசார்ஜ் ஆகுதான் எல்லாமே ஓகேவாக இருக்குது பட் ஆனால் வண்டி ஆஃப் ஆகிட திருப்பி ஸ்டார்ட் ஆகும்போது பிளிங்க் ஆகுது டிஸ்பிளே என்ன ப்ராப்ளம் தெரில செக் பண்ணிகிட்ருக்காங்க இது இன்றைக்கி முடியுமான்னு தெரிலன்னு சொல்லிட்டாங்க ஒரே வழியாக தெரில வாட் ஐ டூ பேட்ரி தெளிவாக இருக்குது பேட்ரி ரீசார்ஜும் ஆகுதான் தெளிவாக ஸோ பட் ஒய் எதுக்காக இப்படி ஆகுதுன்னு தான் எனக்கு தெரிலன்றார் அவருமே அந்த நானுமே ஸோ தேங்க் தெரியல புது வண்டி வெறும் 8 மாதம் ஆன வண்டி இப்படி ஆகுமா எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது ஸோ ஜிபிஎஸ் மாட்டினதுனால இப்படி ஆயிருக்குமோ நான் அவங்கள்ட்ட ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் ஜிபிஎஸ் மாட்டினால அப்படி வர வாய்ப்பே இல்லையாம்மா அந்த பிரதர் சொல்கிறாரு அப்புறம் எப்படி ஆணுச்சு ஏன்டா ஒரு 8 மந்த் வண்டி எடுத்து இப்படி ஆகுதுன்னா என்ன பண்ணுறது எனக்கு காண்டாகுது எனக்கு பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பார்த்து நான் உங்களை சொல்கிறேன்